யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. எந்த ஒரு சபைக்கும் சொந்தமானதல்ல, இது ஒரு சபையும் கிடையாது. சுவிசேஷம் அறிவிக்கிறது மாத்திரமே தலையாகிய கடமையாக கொண்டு ரட்சிப்பின் செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். பாரத தேசத்தின் 22 மாநிலங்களில் 155 ஊழியர்கள் குடும்பங்கள், நேபாள் நாட்டில் சுமார் 6 பணித்தளங்களை வைத்து அங்கேயும் 6 ஊழியர்கள் தங்கியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, 138 விதமான ஜாதி ஜனங்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கிறோம். இப்படி நற்செய்தி அறிவித்தின் விளைவாக சுமார் 2003 பேர் இதுவரையிலேயும் இந்த 5 ஆண்டுகால ஊழியங்களிலே திருமுழுக்கு பெற்று 322 கிராமங்களில் சபைகளை உருவாக்கி இருக்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே ஆலயமாக 11 இடங்களில் கட்டியிருக்கிறோம். மீதி இடங்களில் ரோடுகளில் திண்ணைகளில் ஆராதனை நடைபெறுகிறது. 4 இடங்களில் கட்டுமான வேலை நடக்கிறது. இன்னும் பல இடங்களில் கட்டுமான பணி வேலை ஆரம்பிக்கிறதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆலயம் கட்ட முன் வருகிறவர்களுக்கு 3 to 4 மாதத்துக்குள்ளாக கட்டி முடித்து விடுவோம். அருமையானவர்களே, ஆதிவாசி குழந்தைகளுடைய விடுதி 4 இடத்துல வைத்திருக்கிறோம். இந்த விடுதிகள் வாடகையில் இயங்குகிறது. ஆகவே இந்த விடுதியில் படிக்கிற 210 பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, பணித்தளத்தில் நடக்கிற ஊழியங்களை நீங்கள் நேரடியாக அறிந்து கொள்ள ஆத்மாவை தேடி என்கிற ஒரு பத்திரிகை வெளியிடுகிறோம். இது கர்த்தருடைய வருகைக்கு நாம் பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு என்று சொல்லி இந்த பத்திரிகை நாங்கள் வெளியிடுகிறோம். நல்ல ஆர்டிகல்ஸ் இருக்கிறது, வாங்குங்கள், படியுங்க. அருமையானவர்களை, இது உங்களுடைய முகவரியில் அனுப்பினா உங்களுக்கு இலவசமாக நாங்கள் அனுப்பி வைப்போம். அதோடு கூட வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பினது என்றால் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைப்போம். இந்த இயக்கத்தின் பொருளாதார தேவைகளுக்காக எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தையும் சந்திக்காதபடி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறோம். தின வருமானம் உள்ள வியாபாரம் செய்கிறவர்களுக்கு இதே போல் ஒரு உண்டியல் பெட்டி கொடுத்துருக்கிறோம். அவர்கள் இந்த காணிக்கை பெட்டியை வைத்து தினந்தோறும் காலையில் தொழில் செய்யும்போது ஜெபித்து ஆரம்பித்து இரவில் கர்த்தருக்கு நன்றி காணிக்கையை எடுத்து வைக்கிறார்கள். பலர் வீடுகளில் வாங்கி வைத்திருக்கிறார்கள். தங்களுடைய ஸ்தோத்திர காணிக்கை பிள்ளைகள் கல்லூரி படிப்பிலே பள்ளி படிப்பிலே வெற்றி வரும்போது, குடும்ப திருமண நாட்கள், பிள்ளைகளுடைய பிறந்த நாட்கள் என்று வரும்போது ஆண்டவருக்கு என்று ஸ்தோத்திர காணிக்கை. ஒரு சிலர் கடைகளுக்கு போயிட்டு வரும்போது சில்லறை காசு இருந்தால் அது அப்படியே இந்த பெட்டியில் போட்டு சேகரித்து வைக்கிறார்கள். இதில் வருகிற காணிக்கை அப்படியே ஆலயம் கட்டுவதற்காக பயன்படுத்துகிறோம். நீங்களும் ஒரு பெட்டியை பெற்று வைத்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, சுவிசேஷம் அழகிய மனிதர்களை உருவாக்குகிறது. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாரத நாட்டில் இன்னும் வாழ்வாதாரத்தை இழந்து கிடக்கிறவர்கள் ஏராளமானவர்கள். கடந்த நாளில் நாங்கள் திருப்பதி போயிருக்கும்போது அங்கே ஜீவன் என்ற ஒருவரை சந்தித்தோம். இவருடைய வாழ்விலே விடிய காலம் 3 மணிக்கு முழிச்சிடுவார். உடல் முழுவதும் ஈரத்தோடு போய் அவருக்கு பிடித்த தெய்வதைகளுக்கு அவர் பூஜை நடத்துவார். இது அவருடைய பழக்கம். இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு திடீர்னு பேரலைஸ், கை கால்கள் செயல்படவில்லை. ஆகவே நிறைய மருத்துவங்கள், நிறைய மாந்திரியங்கள், பல இடங்களுக்கு போய் பார்த்தோம், ஒரு விடுதலை கிடையாது. கடைசியில் அவருக்கு நற்செய்தியை சொல்ல வந்திருக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, எங்களுக்கு பல தெய்வங்கள் உண்டு, அதே எங்களை காப்பாற்றலை, உன்னோட இயேசு கிறிஸ்து அவரே காப்பாற்ற முடியாமல் சிலுவையில் கிடந்தார், அவர் எப்படிங்க என்னை காப்பாற்ற முடியும்னு சொல்லி ரொம்ப இகழ்ச்சியாக சொன்னார். அப்போ அந்த நற்செய்தியை சொன்னவர் சொன்னார், நாளைக்கு காலையில் நீ எழுந்து நடப்பேன்னு சொல்லி. என் அன்பானவர்களே, இந்த வார்த்தை அந்த மனிதனுடைய உள்ளங்களில் ஆழமாய் பதிந்தது. முழுவதே நினைத்து கொண்டிருந்தார். காலையில் அவரை அறியாமலேயே எழுந்து நிற்க ஆரம்பித்தார். கர்த்தருடைய வல்லமை அவரை நிறைக்க ஆரம்பித்தது. இன்றைக்கு ஜீவன் எனக்கு இப்படி எழுந்து நடக்க வைத்த இந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் நடக்க வைப்பார், உடைந்து கிடக்கிறவனுடைய வாழ்வையை உயர்த்துவார்னு சொல்லி என்னுடைய வட்டார மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி பல இடங்களிலே இந்த நற்செய்தியை அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சித்தம் இருந்தால் இந்த நிதி ஆண்டில் இன்னும் 60 புதிய ஊழியர்களை எடுத்து அனுப்புவதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதே போல் 100 ஆதிவாசி குழந்தைகளை இன்னும் புதிதாக எடுக்க வேண்டும். 3000 பேருக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டும். 100 புதிய கிராமங்களில் சபைகளை உருவாக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த காரியங்களுக்காக நீங்களும் ஜெபம் பண்ணிடுங்க. ஏனென்றால் உலக பிரகாரமான தொழில் செய்கிறவங்க எத்தனையோ திட்டங்களை போட்டு செய்யும்போது மிஷினரி இயக்கத்தில் இருக்கிற நாங்களும் சூழ்நிலை சாதகம் பாதகங்கிறதில் என்னாதபடி கர்த்தர் எந்த வழியை காட்டுகிறாரோ அந்த பாதையில் சென்று இந்த ஊழியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அநேகர் இந்த தேசம் சுவிசேஷத்துக்கு அடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், தோமாவின் காலத்தில் திறக்கப்பட்ட அந்த வாசல் இன்றைக்கு வரையிலே இந்த நாட்டில் திறந்தா இருக்கிறது. இதை அடைக்கிறதற்கு யாருக்கும் முடியாது, யாருக்கும் உரிமையும் கிடையாது. ஆகவே இந்த திறவுண்ட வாசல் கர்த்தர் வருகை வரையில் இருக்கும்.
துணிந்து நற்செய்தி நாம் அறிவிப்போம். அருமையானவர்களே, நீங்களும் எங்களோட தோள் கொடுங்க. ஒரு மிஷினரி ஸ்பான்சர்ஷிப்புக்கு 3000 ரூபாய், ஒரு ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்கிறதற்கு 600 ரூபாய் தேவை. அருமையானவர்களே, இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் இந்த கடைசி கால சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு உங்களுடைய பங்கு என்னன்றதை யோசித்து பாருங்கள். எனக்கும் மிஷினரி பணிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்களால் இயன்றவைகளை கர்த்தருக்கு எடுத்து வைங்க. எங்களுடைய அமைப்பில் சில வாலிப பிள்ளைகள் ஊழியங்களை தாங்குகிறார்கள். அதில் ஒரு வாலிப பிள்ளை தன்னுடைய கல்லூரிக்கு போகிற நேரங்களில் பஸ்ஸில் போய் வரும்போது நடந்து வந்து அந்த சேமிப்பை அவங்க அப்பா கையில் கொடுத்து மாதந்தோறும் 600 அனுப்பி வச்சாங்க. படித்து முடித்தோன்னு அந்த பிள்ளைக்கு ஒரு அருமையான வேலையை ஆண்டவர் தந்தார். இன்றைக்கு அவர்கள் அப்படியே அதை கூடுதலாக்கி மிஷினரி பணியாக மாற்றியிருக்கிறார். இப்படி நிறைய சாட்சிகளை சொல்லிட்டு போவேன். ஆகவே கிறிஸ்துவுக்காக நம்ம கொஞ்சம் இழக்கிறோன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நிறைய தகப்பன்மார் அவங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லி இந்த ஊழியங்களை நீங்கள் தாங்குங்கன்னு சொல்லி பிள்ளைகள்கிட்ட சொல்லி ஊக்கப்படுத்துகிறாங்க. அருமையானவர்களை, நீங்களும் ஆதரிங்க, உங்கள் பிள்ளைகளையும் சொல்லுங்கள். உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கும் இந்த டிவி நிகழ்வுகளை பார்க்க சொல்லி இந்த மிஷினரி பணியில் அவர்களை அறிமுகப்படுத்துங்கள். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய விடுதிகள் எல்லாமே ஆதிவாசி பிள்ளைகளுக்கு நாங்கள் ஹாஸ்டல் வாடகையில் தான் நடத்துகிறோம். சொந்தமாக அவங்களுக்கு கட்டணும்னு சொல்லி விரும்புகிறோம். ஏன்னா வாடகை 25,000 30,000 மாதம் தூரம் போகுது. எங்களை போல் ஒரு சிறிய அமைப்புக்கு அது ஒரு பெரிய பாரமாக இருக்குது. அதே சமயம் விசுவாசிகளுடைய குழந்தைகள் ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு தொடர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே கல்யாணம் ஆகி இப்படி அந்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் சீரழிகிறதை நம்முடைய கர்த்தர் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். ஆகவே இந்த குழந்தைகளை எப்படியாவது படிக்க வைக்கணும். நம்ம நல்ல வாழ்க்கை பெற்றிருக்கிறது போல் அந்த குழந்தைகளும் நல்வாழ்வு பெற வேண்டும். ஆண்டவர் உங்களோட ஏவனார்னா ஒரு ஆதிவாசி குழந்தை படிக்க வைக்கிறதோட இந்த குழந்தைகளுக்கு விடுதி கட்டுவதற்கு முன் வாருங்கள். அருமையானவர்களே, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்யல எனக்கே செய்றின்னு சொல்லுவார். ஒரு சதுரடிக்கு 1000 ரூபாய் வாங்குகிறோம். அதே போல் நீங்கள் ஒரு 15க்கு 10 ஒரு ஹால் 150 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறதுக்கு 1 லட்சம் ரூபாய் எங்களுக்கு தேவைப்பட்டுங்க. ரொம்ப சீக்கிரமாக செய்கிறோம். ஆகவே அதில் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரில் அந்த ஹாலை கட்டி அந்த ஹாலில் உங்கள் பெயர்களை எழுதி வைத்து ஒருவேளை உங்களுடைய குடும்ப பெயர் இல்லைன்னா உங்களுடைய இறந்து போனவங்களுடைய முன்னோருடைய பெயர் இல்லைன்னா உங்களுடைய ஓய்வு நீதியில் இருந்து ரிட்டைர்மெண்ட்டில் இருந்து இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு ஹாலை கட்டி வைங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம். அந்த பிள்ளைங்க உங்கள் பெயர்களை சொல்லி டெய்லி ஜோம் பண்ணுவாங்க. அருமையானவர்களே, அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆகவே இந்த மாபெரும் மிஷினரி பணியில் உங்களை ஈடுபடுத்துங்க. மிஷினரி பணியில் ஆலயம் கட்டுவதற்கு இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுவதற்கு 8 லட்ச ரூபா தேவை. அருமையானவர்களே, 800 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறதுக்கு 7 லட்ச ரூபா தேவை. அதே போல் 600 ஸ்கொயர் ஃபீட்டு கட்டுறதுக்கு 5 லட்ச ரூபாய் தேவை. 3 லட்ச ரூபாயில் ஆலயங்கள் கட்டுகிறோம். ஆகவே உங்களை ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ உங்களுடைய வசதிக்கு ஏற்ப ஆலயங்கள் கட்டுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய மிஷனரிஸ் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து காத்திருக்காங்க. டெய்லி 4 பேர் 5 பேர்ட்டு வட இந்தியாவில் ஃபோன் வரும். அருமையானவர்களே, ஸ்பான்சர் வந்தால் அவளெல்லாம் எடுத்து பயன்படுத்தலாம். ஒரு ஊழியருக்கு நான் கொடுத்துருக்கிற டார்கெட் உன் வாழ்வாதாரில் நீ 10 சபை உருவாக்கிடணும்னு சொல்லி டெய்லி 10 பேருக்கு நீ நற்செய்தி அறிவிக்கணும்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, இப்படி கிராமங்களில் இன்னும் 5 லட்சம் கிராமங்களில் சபை இல்லை. இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்வாருங்கள். அதோட நம்முடைய விடுதி நம்முடைய ஆலயங்களில் ஒரு தையல் மிஷின் ஒரு கம்ப்யூட்டர் வைத்து அடிப்படை தொழில் கல்வியை சொல்லிக் கொடுக்குறோம். இது அவருடைய வாழ்வாதாரத்துக்கு அதிக உதவியாக இருக்கும். நம்மளை பல்வேறு ஊழியங்களை ஆதரிக்கிறோம். இன்னொரு மிஷினரி ஊழியங்களை பொறுப்பெடுக்கிறங்கிறது கடினமாக தான் இருக்கும். என்றாலும் அன்புக்குரியவர்களை ஒரு அமைப்பாக இந்த நாட்டை சந்திக்க முடியாது. இன்னும் நிறைய பேர் எழும்பி வரணும். ஆகவே எங்களுடைய அமைப்பை மனதில் கொண்டு ஒரு சிறு பங்கை நீங்கள் இந்த அமைப்புக்கன்று கொடுக்க உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். இந்த ஊழியங்களை நேரில் நீங்கள் பார்த்தும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். அடிக்கடி ஃபீல்டுக்கு போகிறோம், போகும்போது நிறைய பேர் கூப்பிட்டு போகிறோம். பார்த்துக்குங்க, பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த அருமையான ஊழியத்தில் நாம் ஈடுபட வேண்டும் சொல்லி பலர் பங்காளர்களாகிறார்கள். நீங்களும் பங்காளராகும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த இயக்கத்தின் ஊழியங்களை ஆதரிக்கிறதற்கு எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சவுத் இந்தியா பேங்க், சால்வேஷன் மிஷன் பார்டேக்கர் மூவ்மெண்ட் ட்ரஸ்ட், அக்கௌண்ட் நம்பர் 08860 7300000169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 0000886. எங்களுடைய தொடர்பு முகவரி நம்பர் 4 காந்தி தெரு, பாடி, சென்னை 50. எங்களுடைய தொடர்பு ஃபோன் நம்பர் 9043867550, 9447375550. தொடர்ந்து எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளில்
ஒரு தெய்வீக சுகம் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். யாத்திராமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 10வது வசனம் 11வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், கர்த்தர் மோசையோட பேசும்போது மோசே என்ன சொல்லுகிறார்? நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாய் மந்த நாவு உள்ளவன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் மோசையை பார்த்து என்ன சொல்லுகிறார்? மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனை உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? கடநாளில் மனோஜ் என்ற ஒரு குருடரோடு ஒரு பார்வை இல்லாதவர் ரோட்டில் போகும்போது எனக்கு நீங்கள் லிஃப்ட் கொடுக்கணுமான்னு கேட்டார். நான் சரி வாங்க உட்காருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டே இருந்தேன். 2 பேரும் பேசிக்கிட்டே போனோம். அப்போது நீங்கள் பார்த்தா பாஸ்டர் மாதிரி தெரியுதுன்னாரு. ஆமாம், எப்படி என்ன? இல்லை, நீங்கள் பேசுகிறது வந்து புரியுது சார், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, கடவுள் ரொம்ப வஞ்சனை பண்ணிட்டார் சார்னாரு. என்னை குருடனாக வைக்கிறதுல அவருக்கு என்ன சார் நன்மை அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், தம்பி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒருவேளை பார்வை இல்லைன்னாலும் நான் ஒரு பிரசங்கியார் அப்படிங்கிறத உங்களுடைய உணர்வு பூர்வமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படின்னா என்னையை விட அதிக பார்வை உள்ளவங்க நீங்கள் தான். அதனால் ஒன்றை புரிஞ்சுக்குங்க, உங்கள் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுறதுக்காக தான் அப்படி வச்சிருக்கிறாரு. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவரை இறக்கி விடும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டார். என் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் அவருடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்கிறார். யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களை ஓடி வந்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்கிறார். யாரையும் உதறி விட்டு அவர் போன மாதிரி எங்கேயுமே எழுதலை. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, எப்பொழுதெல்லாம் பலவீனமானவர்கள் அவர்களை தேடி வந்தார்களோ அவர்களை தேடி வந்து அவர் உதவி செய்கிறது நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். மத்தேயு 11வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் அந்த யோவான் ஸ்நானனுடைய சீஷர்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் வருது? வரக்கூடிய மேசியா நீங்கள் தானா, இல்லைன்னா இன்னொரு மேசியா வர்றதுக்கு நாங்கள் காத்திருக்கணுமான்னு சொல்லி. ஏன்னா இவன் பொதிச்சிட்டே இருக்கிறார் யோவான் ஸ்நானகன் என்பவர். இயேசு கிறிஸ்து அங்கே அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இவன் எதிர்பார்த்த மேசியா அவர் தானான்னு சொல்லி அடிக்கடி சந்தேகம் வருது. ஏன்னா இவனுக்குள்ளேயே மேசியா அப்படியே ஒரு பெரிய அரசராக இருப்பார், அப்படி தான் மனசில் இருந்துச்சு. ஆனால் இந்த மேசியா தங்குறதுக்கு இடம் இல்லைங்கிறார். இதெல்லாம் அவருக்குள்ள ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அப்போ அப்படி கேட்டு வந்தவங்ககிட்ட பார்த்து இயேசு என்ன சொல்லி அனுப்புகிறார் பாருங்க. மத்தேயு 11வது அதிகாரத்தின் 4வது 5வது வசனத்தில், நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள் என்று சொல்லிவிட்டு 5 குறிப்புகளை சொல்கிறார். அதில் குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுகமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் உயிரோடு இழந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களை, நாங்கள் ஆதிவாசி மக்கள் மத்தியில் காடுகளில் மிஷினரி ஊழியம் செய்கிறோம். நாங்கள் ஊழியம் செய்கிற இடங்களில் இன்றைக்கு இதே மாதிரி அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. குருடர்கள் பார்வை அடைவது, சப்பானிகள் நடக்கிறது, குஷ்டரோகிகள் சுகமாகிறது, செவிடர்கள் கேட்கிறது, மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கிறது இன்றைக்கே நடந்து கொண்டே இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ளவர். இங்கே என்ன சொல்லுகிறார்? தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இப்போ நீ புறப்பட்டு போகலாம், நீ வந்த வேலை முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறத அவன்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அருமையானவர்களே, இந்த நற்செய்தி, இந்த சுவிசேஷம், இந்த குணமளிக்கும் ஊழியத்தை ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கையில் கொடுத்து போயிருக்கிறார். அருமையானவர்களே, ஒரு கிராமத்தில் இயேசு உங்களை விடுவிப்பார்னு சொல்லி பிரசங்கம் பண்ணாங்க. அவங்க வந்தவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒருத்தருக்கு பொல்லாத ஆவி அப்படியே அதை அலக்களிக்குது. உடனே பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு, மதராசிலிருந்து வந்த தெய்வத்தின் பேரில் சொல்கிறேன், நீ ஓடிப்போ அப்படின்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, அது உடனே ஓடுது. பார்த்துக்குங்க, நான் என்ன சொல்ல வருகிறேன், இயேசு சொன்னார், என்னை இல்லாமல் நீங்கள் இன்னும் கூடுதலாக அற்புதத்தை செய்வீங்கன்னார். அதே மாதிரி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அப்போஸ்தலர்கள் காலங்களில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை விட மிகுந்த வல்லமையான காரியங்கள் நடந்ததை பார்க்கிறோம். இன்னும் பேதுரு, பவுல் போன்ற நிழல் பட்டு அநேகர் சுகமானார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் இந்த குணமளிக்கும் ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்த குணமளிக்கும் ஊழியத்தை நம்ம செய்யும்போது கையில் நமக்கு வேண்டிய பொருள், சாப்பிட்றதுக்கு உணவு, இல்லை என்றால் பெரிய நிறைய ஆடைகள், இதெல்லாம் ஒரு பெரிய சுமையோடு சுமந்துட்டு போங்கன்னு சொல்லலை. வெறுங்கையோடு போங்க,
நீங்கள் போகிறவங்க முதலாவது இஸ்ரவேலர்கிட்ட போங்க அப்படிங்கிறாரு. ஏன் இஸ்ரவேலர்கிட்ட போங்கன்னு சொல்கிறாரு? அவங்க முதல்ல குணமாகணும், அவங்களுக்கு இருக்கிற வியாதி குணமாகணும், இருதயத்தில் இருக்கிற வியாதி குணமாகணும். ஆகவே அவங்களிடத்துல போங்க சொல்லிட்டு காணாமல் போன இஸ்ரவேலர்களை தேடி செல்லுங்கள் என்று சொல்கிறாரு. அருமையானவர்கள், அது வெறுங்கையோடு அனுப்புகிறார். அப்படின்னா என்னென்னா, இந்த நற்செய்தி அறிவிக்கிறவர்களுக்கு வேண்டிய போஜனங்களை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படிங்கிறத சொல்கிறாரு. அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னும் நிறைய பேர் வெறுங்கையில் தான் முளம் போட்டுட்ருக்கோம் பார்த்துக்குங்க. அன்புக்குரியவர்களே, நற்செய்தி அறிவிக்கிற பணிக்கு, மிஷினரி பணிக்கு நாம் எந்த விதமான பங்குகளையும் செய்கிறது கிடையாது. கர்த்தர் அவர்களை பார்த்து கொள்வார் அப்படின்னு நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம். அருமையானவர்களை, ஒன்றை கவனியுங்கள். கர்த்தர் பார்த்து கொள்வார், அவர் நம் மூலமாக தான் பார்ப்பார். அதுதான் சங்கீதம் 16 தாவீது சொல்லும்போது, நான் பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும்படி என் கையில் நீ பொக்கிஷத்தை தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறாரு. யோபு அதுதான் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்ம கையில் பொக்கிஷம் தந்திருக்கிறது இந்த நற்செய்தி அநேகருக்கு சொல்லப்படுறதுக்கு, அதில் குறிப்பாக மிஷினரி பணி சொல்லப்படுவதற்கு. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே நம்ம எல்லாரும் இதில் பங்காளராக இணையும்படி ஆண்டவர் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். மார்க் 7வது அதிகாரம் 20-30 வரைக்கும் அங்கே தீட்டு குறித்து அங்கே பேசுகிறார். அருமையானவர்களே, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தணும்னு சொல்லி நிறையா குறிப்புகளை சொல்கிறாரு. வெளியிருந்து வர்றது உங்கள் யாரையும் தீட்டுப்படுத்தாது, அது ஆசனவாய் வழியாக வெளியே போயிடும். ஆனால் இருதயத்தில் இருந்து பொல்லாங்கானதெல்லாம் புறப்படணும்னு சொல்லி சொல்கிறாரு. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் எதையெல்லாம் தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறோமோ அதை இயேசு தொட்டு அதை குணமாக்குகிறார். அருமையானவர்களே, சமீபத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் ஒரு தெய்வ வழிபாடுக்குள்ளே போனதுனால அந்த இடம் தீட்டு போயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கு நிறைய பரிகாரங்களே செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஒருத்தர் என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் போய் அந்த இடம் தீட்டுப்பட்டுருச்சுன்னு சொல்லி பரிகாரம் பண்ணுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிருந்த அந்த பெண் இயேசுவை தொட்டாளுடைய மகிமை வெளிப்பட்டது, அந்த பெண் வாழ்வடைந்தாள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஆக நீங்களே தீர்மானிங்க யார் உண்மையான வல்லமை உள்ள ஆண்டவர்னு சொல்லி தீர்மானிங்கன்னு சொல்லி நிறைய செய்திகள் வெளியே பரவ ஆரம்பித்தது. என் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர், அவர் மனுஷனுக்கு வாழ்வு கொடுக்கிறவர். இந்த நாளில் அருமையானவர்களே, நம்முடைய சரீரங்களில் பலவிதமான பிரச்சனைகள், நோய்கள், இதற்கு என்ன காரணம்னு சொல்லி யோசித்து பார்ப்போமே என்றால், நம்முடைய கீழ்ப்படிமையினால். என்னைக்கு ஆதாம் ஏவாள் கர்த்தரையுடைய தோட்டத்தை விட்டு வெளியே வந்தார்களோ அன்றைக்கு தான் வியாதி உலகத்துக்குள்ளாக வர ஆரம்பித்தது. ஏன்னா நிறைய அநீதி, அக்கிரமம், இதன் விளைவு மனச்சோர்வு, பொய் எதுக்கெடுத்தாலும் பேசுகிறோம். பொய் பேசினாலே ஒரு விதமான பயம் வந்து விடுகிறது. அருமையானவர்களே, இதன் விளைவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு ஊனம் செயல்பட விடாதபடி ஒரு மந்த நிலைமை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அறிக்கையிட்டு நான் விட்டுவிட்டோமே என்றால், ஏசாயா 53:5 எழுதியிருக்கு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், அவருடைய சரீரம் முழுவதும் நமக்காக கிழிக்கப்பட்டது. தொடர்ந்து பேதுரு சொல்லும் என்ன சொல்கிறாரு, அந்த கிழிக்கப்பட்ட அந்த சரீரம், அந்த காயப்பட்ட அந்த தழும்புகள், அந்த தழும்புகளாலே நாம் குணமானோம் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்க என் அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை. 1 பேதுரு 2:24 இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். மோசே யாத்திராகமம் 15வது அதிகாரம் 25-26 வரைக்கும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாரு. ஏன்னா அங்கே தண்ணீர் எல்லாம் ஒரே கசப்பு, யாரும் குடிக்க முடியாது. ஆக ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாரு. உடனே மோசேட்டு ஆண்டவர்னு சொல்கிற ஒரு மரத்தை வெட்டி அதை அந்த தண்ணிக்குள்ளே போடுங்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அந்த மரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பார்த்துங்க, சிலுவை மரத்தை யாரெல்லாம் ருசி பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை சுவையுள்ளதாக மாறிவிடும். அங்கே எழுதியிருக்க அந்த தண்ணீர் மிகவும் சுவையுள்ளதாக மாறிவிட்டது என்று சொல்லி, உங்கள் வாழ்க்கையில் வியாதியிலே அவஸ்தைப்பட்டுகிட்டே இருக்கிறீங்களோ, எப்போ பார்த்தாலும் ஏதாவது நோயின்னு சொல்லி மருத்துவமனை போயிட்டே இருக்கிறீங்களோ, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் உங்களுடைய நோய்களை பூரணமாக விடுவிக்கக்கூடியதாக இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்குங்க, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வது என்பது 3 முக்கியமான நோக்கத்துக்காக. ஒன்று, நம்முடைய இருதயத்தில் ஒரு உணர்வு வர வேண்டும், இருதயத்தில் உணர்வு வர வேண்டும். அவர் ஒரு சொன்ன வார்த்தை சொல்லியிருந்தாலே அந்த குருடனுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவரோ அவருடைய எச்சை துப்பி அவன் மீது தன் கண்களை வைத்து, இப்போ உன்னால் கொஞ்சமாக பார்க்க முடியுதா, கொஞ்சமாவது உணர்வு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
அருமையானவர்களே, மார்க்கு 8:18 நீங்கள் கண்கள் இருந்தும் காண்கிறதில்லையா, காதிருந்தும் கேட்கிறதில்லையா, ஏன் உங்களுக்கு நினைவில்லையா என்று சொல்லி அப்படின்னா உணர்வுள்ள இருதயமே இல்லையான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்குறாரு. மேலும் மார்க்கு 8:21 வாசித்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே கேட்குறாரு. என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற நோய்களை குணமாக்குவதற்கு 3 முக்கியமான நோக்கம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களில் 3 குருடர்களுடைய பாதைகளை திறந்து வைத்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அந்த 3 குருடர்களுடைய பார்வை திறக்க வைக்கிறதற்கு 3 முக்கியமான நோக்கங்கள் உண்டு. முதலாவது குருடன் மார்க்கு 8:22-23 வரைக்கும் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட எதற்காக தெரியுமா? நல்லா கவனிச்சுக்குங்க. இருள் நிறைந்த உன் வாழ்க்கை வெளிச்சமாக கடவுது, இனி நீ ஒளியின் பிள்ளையாக வாழ வேண்டும் என்பதற்காக. இரண்டாவது குருடன் மார்க்கு 10:52 அந்த பர்திமேயு என்கிற குருடன் குணமாவதற்காக. அவன் இயேசுவுக்கு பின்னால் வான்னு சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ போய் சத்தியத்தை நல்லா படித்து அந்த சத்தியத்தை நீ வாழ்ந்து காட்டு, சத்தியத்தை வாழ்ந்து காட்டு. அருமையானவர்களே, நீ இருக்கிற இடத்துல சத்தியத்தை தெளிவாக பார்த்து புரிந்து கொள் அப்படின்னு சொல்லி அந்த குருடனுடைய பார்வையை திறக்கிறார். மூன்றாவது குருடனுடைய பார்வையை திறந்தது யோவான் 9 எழுதியிருக்கு. இதை யோவானுடைய சீசனாகிய யோவான் மட்டும்தான் எழுதுறாரு, வேற யாரும் எழுதலை. அவர் எழுதுறதுக்கு நோக்கம் என்னன்னா, இந்த பிறவி குருடன் சுகமானதுக்காக ஒரு சாப்டரே எடுத்திருக்கிறாரு. அதில் தெளிவாக சொல்கிறாரு, நீ இந்த சத்தியத்துக்காக மற்றொரு சாட்சி கூறுகிறவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இயேசு கிறிஸ்துனுடைய சுகத்தை பெற்றதுனாலே அவருக்கு பின்னால் போவோம்னா இயேசு என்ன சொல்கிறாரு? உலக பிரகாரமான ஆசை, இந்த இச்சை, இந்த விருப்பத்துக்கு மாத்திரம் மனுஷகுமாரனை பின்பற்றுவீங்களானால் நீங்கள் மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் கேவலமானவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு எல்லா விதத்திலையும் அவருடைய குணமளிக்கு வல்லமையை, அவருடைய சுகமளிக்கு வல்லமையை அனுபவிக்கிற நாம் அவருக்கு சாட்சியாக அவருடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆஸ்திரேலியாவில் பிறவிலேயே கை கால்கள் இல்லாமல் பிறந்தார் விக் என்பவர். அவருக்கு 2 கையும் கிடையாது, 2 காலும் கிடையாது, ஒரு பொம்மை மாதிரி இருப்பார். நிறைய பேர் அவருடைய படத்தில் அவரை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் இன்டர்நெட்டில் விக்குடைய லைஃப் ஸ்டோரின்னு சொல்லி போட்டிங்கன்னா வரும். அவருக்கு 10வது வயசு இருக்கும்போது அவருக்குள்ளாக ஒரு தோல்வி மனப்பான்மை. எங்கள் அம்மா அப்பாவுக்கு பாரம், நான் எங்கேயா வெளியே போனால் யாரையும் தூக்கிட்டு தான் போகணும், ஆகவே நான் தற்கொலை பண்ணி கொள்ளுகிறது நல்லதுன்னு சொல்லி ரொம்ப தோல்வி மனப்பான்மையோட அவருடைய உடலெல்லாம் பார்த்து அவருக்குள்ளாகவே ஒரு பட்சோபாதம் என்று சொல்வார்கள். ஐயோ நீ பாவம், என்னைய போல ஒரு கேவலமான இந்த உலகத்தில் கிடையாது, நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அப்படி இருக்கும்போது தான் யோவான் 9 வாசிக்கிறாரு. இவன் இப்படி பிறந்தது தேவனுடைய நாம மகிமைக்காகவே என்கிற அந்த வார்த்தை அவனுடைய இருதயத்தை அப்படியே துடிக்க வைத்தது. நான் இப்படி பிறந்தது தேவனுடைய நாம மகிமைக்காகவே என்று வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார். சத்தியத்தை படித்து கர்த்தருடைய வல்லமையினால் நிறைய ஆரம்பித்தார். உலகின் பல நாடுகளில் சென்று அவரை தூக்கிட்டு கொண்டு தான் மேடையில் வைப்பாங்க. ஒரு பொம்மை மாதிரி உட்காந்துருப்பாருன்னா பேசுவார், அவருடைய உடல் ஆடம் பார்த்துங்க. பேசி ஜெபிக்கும்போது அநேகருடைய வியாதிகள் குணமாக ஆரம்பித்தது. என் அன்புக்குரியவர்களே, பஞ்சாபில் எங்களுடைய மிஷினரி ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு ஒரு நாள் உட்கார்ந்து அந்த இடத்துல இருந்துகிட்டு இருந்தார். நிறைய தரிசனங்களை சொன்னார், நிறைய திட்டங்களை சொன்னார். அப்போ இதெல்லாம் எப்படி செய்வேன் அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். கடைசி வரைக்கும் நாங்கள் போகும்போதும் அதே இடத்துல தான் இருந்தார். அப்போ தான் அவர்கிட்ட கேட்டோம், என்ன இவர் இங்கே உட்காந்துருக்காரு, நம்ம போகும்போது கூட வழி அனுப்ப. அப்போ தான் சொன்னாங்க, அவருக்கு 2 காலம் கிடையாது. அவர்கிட்ட கேட்டோம், இவ்வளவு துடிப்போட கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னு இருக்கியே, உனக்கு 2 காலம் இல்லையேன்னு சொல்லி. ஐயா, இதுவரையிலே நான் ஜெபம் பண்ணி குழந்தை பாக்கியம் இல்லாத 13 பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அநேகர் அசுத்தாவிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே நான் ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்பாருன்னு எனக்கு தெரியும். இதை தைரியமாக கிராமங்களில் போய் சொல்லுவேன். நான் சாகிறதுக்குள்ளே 10 கிராமங்களில் சபைகளை உருவாக்கி விட வேண்டும், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் ஒருவேளை உங்களுக்குள்ளாகவே ஒரு பலவீனத்தினால் அப்படியே முடங்கி போய் கிடக்கிறீங்கன்னா, அந்த கேவல் சிங்கை போல நீங்களே எழும்பி வாருங்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை மகிமைக்காகவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பலவீனத்தை கொடுத்திருக்கலாம். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள், எழும்பி வாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நமக்கு அற்புதத்தை செய்திருக்கும்போது அதை உலக மேன்மைக்காக மறைக்காதிருங்கள். நிறைய நேரங்களில் உனக்கு எப்படி சுகம் கிடச்சிதுன்னா அதை சொல்கிறதுக்கு நிறைய பேர் வெட்கப்படுறோம். பார்த்துக்குங்க, இந்த யோவான் 9 அதிகாரத்தில் அவங்க அம்மா அப்பா அதை தான் செய்கிறாங்க. அந்த பிறகுடைய அம்மா அப்பா, இவனே நல்ல வயதுள்ள விவரமானவன், அவன்கிட்டே கேளுங்கன்னு சொல்லி. ஏன்னா யூதர்கள் சபை விட்டு விலைக்கு வச்சிருவானே, அவங்களுக்குள்ள பயம்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ அருமையானவர்களே, அப்படி உலக பிரகாரமான மேன்மைக்காக பயந்து நடுங்கி நிற்காது. இன்றைக்கும் நிறைய பேர் தங்களுடைய சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா வெளியே கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, சர்டிஃபிகேட்டில் இன்னும் ஹிந்துங்கிற பெயர் இருக்கும். பார்த்துக்கு என் அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னா 100% உங்கள் சர்டிஃபிகேட் கூட நீங்கள் கஷ்டத்தில் போய் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவார். உலக மேன்மைக்காக இவைகளை வைத்து கொள்ளாதீர்கள். தெரியாது, அவனே பொறுப்புள்ள, அவன்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி உலக மேன்மைக்காக மறுதளிக்காதிருங்கள். அப்படின்னா அந்த குருடனை காட்டிலும் மேலும் நாம் குருடர்கள் என்கிற நிலையில தான் இருந்துகிட்டு இருப்போம். ஆனால் ஒன்று பாருங்கள், இயேசு கிறிஸ்து உயிரோட இருந்து இந்த பூமியில் ஊழியம் செய்த அந்த காலங்களில் இயேசு கிறிஸ்துனால தொடப்பட்ட மகதலேனா மரியாள், இயேசு கிறிஸ்துனால தொடப்பட்ட அந்த சமாரியா பெண்ணை பாருங்கள். தைரியமாக சொல்கிறாங்க, அவர் என்னை தொட்டார், எனக்கு இந்த நற்செய்தியை சொன்னார்னு சொல்லி சமாரியா பெண், அவர் விபச்சாரியாக இருந்தாலும் அநேகரை இயேசு கிறிஸ்துவை இழுத்து கொண்டு வந்தார்கள். மகதலேனா மரியாள் ஒருவேளை விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவருக்கு வல்லமையானவர்களாக மாறின ஒரு சரித்திர ஆய்வு சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பின்பு அன்றைக்கு இருந்த மத தலைவர்கள் மகதலேனா மரியாளை கூப்பிட்டு, அம்மா, எனக்கும் இயேசுவுக்கும் தவறான தொடர்பு இருந்துச்சுங்கிற வார்த்தைன்னு சொல்லு, உனக்கு பெரிய பணங்களை தர்றோம், இன்னும் கோடீஸ்வரி ஆக்கிடுறோம். அது மாத்திரம் இல்லை, ரோம சக்கரவர்த்தியோட பேசி இன்னும் உயர்ந்த அந்தஸ்தை உனக்கு வாங்கி தரோன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஐயா, நான் சொல்லுவேன், நல்லா சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை மாற்றினார்னு சொல்லுவேன், எனக்கு வாழ்வு தந்தார்னு சொல்லுவேன், என்னை ரட்சித்தார்னு சொல்லுவேன், எனக்கு நித்திய வாழ்வை வைத்திருக்கிறார்னு சொல்லுவேன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நோய்கள் முற்றிலும் குணமாவது தேவனுடைய நாம மகிமைக்காக. நீங்கள் சாட்சியாய் சொல்ல, சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொள்ள. ஆகவே இன்றைக்கு யாராவது பலவீனத்தோடு இருக்கிறீர்கள் என்றால் உங்களை ஆண்டவர் பக்கம் திருப்புங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஒரு தெய்வீக சுகத்தை நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு தெய்வீக குணமளிக்க வல்லமை ஆண்டவரே எங்கள் மேலே இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய காயப்பட்ட கரம் நீக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஊடுருவட்டும். ஆண்டவரே, எந்தெந்த வீடுகளுக்குள்ளே சாபம் இருக்கிறதோ, எந்தெந்த வீடுகளுக்குள்ளே வியாதி தீராத வியாதி இருக்கிறதோ, எந்தெந்த வீடுகளில் மருத்துவத்துக்காக லட்சக்கணக்கான பலங்களை செலவு செய்து மனம் உடைந்து போய் கிடக்கிறார்களோ, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலேயும் ஆண்டவரே ஒரு குணமளிக்கும் மருந்தாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஊடுருவட்டும். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய விடுதலையை நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இதை அனுபவிக்கிற உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் இயேசுவுக்கு சாட்சிகளாய் நிற்போம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும்படி, தைரியமாக உம்முடைய நாமத்தை அறிக்கையிடும்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும். அப்படியே நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை கேட்கின்றோம் பிதாவே, ஆமென். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?